Happy Valentine's Day. வாங்கடா கலாச்சாரத்தை போய் காப்பாற்றுவோம். சிங்கிள் எத்தனை பேர் கமிட்டடு? கமிட்டட் யாரும் இல்லை, எல்லாமே சிங்கிள். எல்லாருமே சிங்கிள் தானா? யாருமே கமிட்டட் இல்லையா? சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜுக்கு போகிறேன். சிங்கிளாக இருக்கீங்களா? சிங்கிளாக இருக்கனால உங்களுக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்? அது இதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ், நான் அதெல்லாம் பண்ணுவேன். சிங்கிளாக இருக்குன்னா இப்போ சிங்கிளாக இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம். இப்போ கமிட்டடாக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கா, ஃபோன் அட்டன் பண்ணலன்னா ஏன் அட்டன் பண்ணல, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வரும். இப்போ பசங்களோட இருந்தால் அது அதான் எப்பயுமே பசங்களோட இருக்கிறது தான் ஜாலி. சிங்கிள் தான் கெத்துங்கிறீங்க? ஆமாம், சிங்கிள் தான் கெத்து. இப்போ இந்த 90s லவ் 2K லவ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் உங்களுக்கு 90s லவ் பெஸ்ட்டா இல்லை 2K லவ் பெஸ்ட்டா? 90s லவ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ 2Kனா இப்போ ஒரு பையனை பார்க்குறாங்களா, அடுத்த பையன் வரானா, அது அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. ஓகே, 90s லவ் தான். 90s லவ் தான் பெஸ்ட்டுங்க. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். 90s லவ் கொடுத்தது பெருசு. இப்போ இருக்கிறீங்களா சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரியில்லை. 2K சரி 90s கிட்ஸ் 90s லவ் தான். நீங்கள் 90s தானா? 90s தான். நீங்கள் எல்லாம் 2K கிட்ஸு தானே? ஆமாம். சரி, ஓகே. ஏன் நான் 90s லவ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? 90ஸ்னா அனுபவத்தில் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வேற ஒரு பையன் வரான், அவங்ககிட்ட பேசுகிறாங்க, கேட்டால் பெஸ்டின்றாங்க. அது ஏன் 90ஸ்னா நீட்டாக லவ் பண்ணுறாங்களா, அவங்க இது அவங்க சிங்கிளாக இருக்கீங்களா கமிட்டடாக இருக்கீங்களா ப்ரோ? நாம் எப்போவுமே சிங்கிள் தான் ப்ரோ. சிங்கிளா ப்ரோ? சிங்கிளாக இருக்கீங்க, எப்போயும் சிங்கிளாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? சந்தோஷம் தான் ப்ரோ பட்டிருக்கேன். சந்தோஷமா பட்டிருக்கீங்களா? சரி ப்ரோ, சிங்கிளாக இருக்கிறனால இப்போ உங்களுக்கு யாரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க February 14th, அப்போ என்ன அக்செப்ட் பண்ணுவீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? பொண்ணு எப்படின்னு பார்த்து அக்செப்ட் பண்ண வேண்டியதான் ப்ரோ. பொண்ணை பார்த்து அக்செப்ட் பண்ணிடுவீங்க. வயசாயிருச்சு இல்லை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஓ, வீட்டில் பொண்ணு தேடிட்டு இருக்காங்களா ப்ரோ? வீட்டில் பொண்ணு தெரியல ப்ரோ, நாம் தேடிக்கணும் முன்னாடி. தேடிட்டு இருக்கீங்களா? 2K லவ் பெஸ்ட்டா 90s லவ் பெஸ்ட்டா ப்ரோ? ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. ரெண்டுமே பெஸ்ட்டா ப்ரோ? அப்போ சிங்கிளாக இருக்கிறதே ஹாப்பி தான் ப்ரோ. ஆனால் மேரேஜுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். சரி, சிங்கிளாக இருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சிங்கிளாக இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமிட்டடாக இருக்கானுங்க, எப்போ என்னடா இவ்வளோ நாளாக நம்ம சிங்கிளாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அவ்வளோதான். உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி வேறு யார் கூட கமிட்டடாக இருந்திருக்காங்க, திருப்பி உங்ககிட்ட வந்து லவ் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தர் குடிச்ச டீ கிளாஸ் நிறைய பேர் குடிக்கிறோம். இதில் என்ன இருக்குது? இப்போ கமிட்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு என்ன சாப்பிட விடுவீங்க இல்லை அவனுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க? நல்லா இருக்காதரா நாசமாக போடான்னு சொல்லணும் ப்ரோ. அன்றைக்கி அந்த லவ் போட்டுட்டு போயிடும். சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை கமிட்டடாக இருக்கிறது பெஸ்ட்டான்னு நினைக்கிறீங்க? சிங்கிளாக இருக்கிறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஏன் சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிருக்கீங்க? ஏன் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா போல் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டார்ச்சர் எதாவது வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, நான் அதுதான் பண்ணது இல்லையே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சொல்லுங்க ப்ரோ, அவரை பற்றி எதுவும் சொல்லுங்கள். அவர் சிங்கிள்னு சொல்லி கதை விட்டுருக்கிறாரு. அவர் 2 தடவை கமிட்டடே ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் 2K லவ் பெஸ்ட்டா 90s லவ் பெஸ்ட்டான்னு சொல்லுங்க ப்ரோ. லவ்வை பொறுத்தவரைக்கும் 90s லவ் தான் பெஸ்ட்டு. ஆனால் மற்ற விஷயத்துக்கு 2K கிட்ஸ் தான் பெஸ்ட். மற்ற 2K கேல வந்து யாருக்கும் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? யாராவது நிறைய ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கு, அதில் எது செட் ஆகல, அவ்வளோதான். இதோட பொறுத்தவரையில் எப்படின்னா நல்லா பேசுவாங்க, பொண்ணுங்க பாதையில் கழட்டி விட்டு போயிடும். பாதியிலே கழட்டி விட்டு போயிடும். நிறையா பொண்ணுங்க நான் என்ன ப்ரோ அப்படி பேசுனீங்க? உண்மை பேசுறேன் கழட்டிட்டு போயிடுறாங்க. நான் சிங்கிள் தான். சிங்கிளா ப்ரோ? இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு வருது. இன்னைக்கு யாராவது உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன? அப்படி யாரும் இல்லை, அப்படி யாரும் இல்லை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சிங்கிளா கமிட்டடா ப்ரோ? ப்ரோ சிங்கிள் தான் ப்ரோ. சிங்கிளா ப்ரோ? என்ன சொல்கிறீங்க, நம்பவே முடியல. இல்லை அவனுக்கே தெரியல. சிங்கிள் இல்லையா ப்ரோ? இப்போ கூட ஆள் தான் கால் பண்ணுது அப்படின்னா இல்லை, சிங்கிள் தான். கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்கள் ஆள் பார்க்கும், பார்த்து நீங்கள் சிங்கிள்னா உடனே கால் பண்ணி உங்களுக்கு கேட்கும். சிங்கிள்னு சொல்ல முடியாது, கமிட்டடுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அப்போ யார் ஆண்டியில் வரா ப்ரோ? ஒரு பாருங்க ஆண்டி, கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி, இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். ஆன்ட்டி லவ் பண்ணி இருக்கிறாங்க, ஆனால் நான் லவ் பண்ணது இல்லை. ஆனால் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாராவது ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுது, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? ப்ரோ இல்லை ப்ரோ, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கோசரம் ஏதோ உனக்கு இருக்கிற பொண்ணை கேட்கல. எனக்கு இல்லைடா, இந்த ஒரு ஃப்ரெண்டு, அதனால லவ் நாங்கள் 2 பேரும்
அப்போ நீங்க போய் லவ் சொல்லலாம்ல? ரெண்டும் தான் சொல்லி பேச ஆரம்பிச்சோம். அதனால எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க லவ் பண்ணுவாங்கன்னு. இப்போ வந்து நீங்க சொல்லவும் மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை ப்ரோ, அவங்களுக்கு அதை பிடிச்சா அது லவ்வாக இருந்தால் எனக்கு அக்செப்டட் தான். அப்படி லவ் வேணான்னா ஃப்ரெண்டாகவே கடைசி வரைக்கும் இருந்து. இப்போ வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, இப்போ கமிட்டடாக நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருப்பாங்க, அவங்கெல்லாம் லவ்வர்ஸோட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வெளியெல்லாம் சுற்றுவாங்க, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும்? இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு கூட சுற்றிட்டு நானும் ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். யோசிக்க மாட்டான், இருக்கிறவனுக்கு ஒரு வண்டி இல்லாதவனுக்கு பல வண்டி யோசிப்பான். லவ் பிடிக்கும், கரெக்டான பர்சனாக பார்த்து லவ் பண்ணி கரெக்டாக ஒரே ஃப்ளோவில் போனால் கரெக்டாக இருக்கும். ஆன்டினா இல்லை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, முரட்டு சிங்கிளாக இருக்கீங்க, எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ ஒரு லவ் தான் ப்ரோ. ப்ரோ கம்மியாக இருக்கு ப்ரோ, ஒரு லவ் தான். ஒரு லவ் தானா ப்ரோ? அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்போ வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஏதோ கிஃப்ட்டுக்குன்னா வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கிறேன், நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளும் கொடுத்துக்கிறேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போ கழட்டி விட்டாங்களா? 2 பேருமே. இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு வர வேலண்டைன்ஸ் டே வர வருது, நான் வந்து திரும்பி நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை ப்ரோ, அக்செப்ட் பண்ணுறேன். யோசிக்கிறத பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேருக்கேன் ப்ரோ. அப்படி ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? 2K லவ் பெஸ்ட்டா 90s லவ் பெஸ்ட்டா ப்ரோ? ப்ரோ 90s லவ் தான் பெஸ்ட்டுன்னு. 80s லவ் பெஸ்ட்டுன்னு. ஓ தெரியுது, நீங்கள் ஆல்ரெடி 80s லவ் எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. 90s லவ் எதனால பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? 90 லவ்ஸ்னால் எப்படி இருக்கும்னா, இந்த ஆண்ட்ராய்டு மொபைலு அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஃபேர் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. கமிட்டடா? சிங்கிள் தான் ப்ரோ. சிங்கிளா ப்ரோ? உண்மையாலுமேவா? உண்மையால தான் ப்ரோ. என்ன ப்ரோ வீடியோக்காக சொல்லாதீங்க, உங்கள் லவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பண்ணட்டும் ப்ரோ. சிங்கிள் தான். சிங்கிள் தானா ப்ரோ? திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்து உங்களை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுது, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்தா ஓடின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ, அழகான பொண்ணு உங்கள் ட்ரீம் கேர்ள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுது, நீங்கள் போடின்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் வந்து மன கஷ்டங்கள் ப்ரோ. எல்லாம் அப்படி தான். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? பண்ணியிருக்கேன் ப்ரோ. பண்ணியிருக்கீங்களா? எத்தனை லவ் ப்ரோ? ஒரே லவ் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 3 months. 3 மாதம் லவ் பண்ண பொண்ணே உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுது, அப்போ நான் அக்செப்ட் பண்ணிங்களா ரிஜெக்ட் பண்ணிங்களா? அதெல்லாம் ஏற்றுக்குவார் ப்ரோ. நீங்கள் பாருங்க, சரியான ஆள் ப்ரோ, அதெல்லாம் ஏற்றுக்குவாருங்க. அதெல்லாம் ஏற்றுக்குவாரு. இல்லை ப்ரோ, ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுமா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஏற்றுக்குவாருங்க. கரெக்டாக ஏற்றுக்குவாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2K லவ் பெஸ்ட்டா இல்லை 90s லவ் பெஸ்ட்டா ப்ரோ? 90s லவ். எப்படி சொல்கிறீங்க 90s லவ் பெஸ்ட்? அது அப்படின்ட்டு வரும் ப்ரோ. 2K கிட்ஸ் நாங்கள் தான், அது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 90 கிட்ஸ் தான் தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன் 90 கிட்ஸ். இப்படி ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் 2Kனா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லாமே பண்ணிடுவாங்க. 90 கிட்ஸுக்கு தான் அவ்வளோக்கு தெரியாது, அதனால என்ன பண்ணிடுவாங்க. முளைக்கல அதுக்குள்ளே கிளப்பிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, இப்போ வந்து கமிட்டடாக இருக்குது. எத்தனை பேர் எங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் கமிட்டடாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, கை விட்டுட்டே சுற்றுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலாக இருக்கும் ப்ரோ? இந்த உள்ளங்காலிருந்து தலை வரைக்கும் அப்படி சுருன்னு ஏறும் ப்ரோ. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. நீ லவ் பண்ணும்போது ஏறாலையா? இல்லை நீ நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப. நீ லவ் பண்ணும்போது வானா? நீ லவ் பண்ணும்போது ஏறும். அப்போ இனிச்சா? என்ன கேவலப்படுத்த வெளியே இருந்த ஆள் வேணா என் கூடவே இருக்கா? நீ சிங்கிளாவே இருக்க, ரைட்டா? ஒரு பொண்ணு பாக்குற உனக்கு எப்படி இருக்கும்? அதான் அப்படி சொல்றேன். அப்புறம் அதான் நானும் அப்படி சொன்னேன். நீ என்ன சொன்ன? உச்சங்கால இருந்து உள்ள சும்மாறா கேக்குறியா? ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறது. ஆள் வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. இப்போ சிங்கிளாக இருக்கிறனால உங்கள் ஆளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க, அது மாதிரி ஏதோ சொல்கிறதுக்கு ஏதோ இருக்கா? திரும்ப வந்துடாதடி. கமிட்டட் ப்ரோ. ஏதோ பிளான் என்ன வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறேன் ப்ரோ, பார்க்கலாம். இங்கே வந்தாதானா? ஏன் ப்ரோ வரமாட்டாங்கன்னு இருக்கீங்களா? தெரியல ப்ரோ, கூப்பிட்டு பார்க்கலாம். வந்தா ஜாலியாக பண்ணலாம். ஜாலியாக பண்ணலாம். முழுகாம அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? வச்சிருக்கீங்களா? இருக்கு ப்ரோ, வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன். சரி ப்ரோ, எந்த ஒருத்தல வாங்கி வச்சிருக்கீங்க? அது சர்ப்ரைஸ் ப்ரோ. சர்ப்ரைஸா? ஏன் ப்ரோ பசங்களாம்
₹1 வழி இல்லாம சுத்திட்டு திரியறான் இவன் எங்க ப்ரோ கிஃப்ட்லாம் வீடியோக்காக சொல்ல மாட்டேங்கிறீங்களா பசங்களாம் பார்த்து எதை சொல்லிடுவானுங்க அப்படின்னு சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிறான் பொண்ணுங்கன்னா அவ்வளோ செய்கிறேன் நான் சொல்லிட்டாங்களா கமிட்டடாக இருக்கீங்க சிங்கிளாக பசங்களாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க அவனுங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க சீக்கிரம் செய்கிறங்களா தான் ப்ரோ சொல்லுவேன் சீக்கிரம் கமிட்டட் ஆகணும்னு சொல்லுவேன் கமிட்டடா சிங்கிள் தான் ப்ரோ சிங்கிளா சொன்னா பார்த்துங்க பச்சை பொய் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க சிங்கிள்னு பார்த்தா சிங்கிள் மாதிரியே தெரியலையே வரலாம் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேன் ப்ரோ சிங்கிள் தான் ப்ரோ அவன் நடக்கிறான் சிங்கிள் தானா ப்ரோ ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ண போகுது அப்போ என்ன அக்செப்ட் பண்ணீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா வேணாம் ப்ரோ இந்த பிள்ளையே வேணாம் ப்ரோ ஆல்ரெடி நிறைய பட்டாச்சு ப்ரோ நிறைய பட்டாச்சா சிங்கிளாக இருக்கீங்க இப்போ நிறைய பேர் கப்புள்ஸும் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணும் பல்லு இருக்காம பக்கடா சாப்பிட்றான் நமக்கு என்ன தலை சரி 2K லவ் பற்றி ஏதோ சொல்லுங்கள் ப்ரோ 2K லவ்லாம் சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ சிம்பிளி வேஸ்ட்டா பார்த்தோன்னே கரெக்ட் பண்ணி போறாங்க அது லவ் அப்புறம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நம்ம சொன்னோம்னா என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் இப்போ இந்த புள்ள சொல்கிறதான் அவன் அப்படியே நம்பிட்டு இருப்பான் அவனா பட்டு தெரிஞ்சுக்கிட்டே நம்மள மாதிரி 4 பேர்ட்ட சொல்லுவான் விடுங்க இப்போ 2K லவ் பெஸ்ட்டா 90s லவ் பெஸ்ட்டா ப்ரோ 2K 90s தான் ப்ரோ ப்ரோ கரெக்ட் சிங்கிளாக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய லவ் பண்ணியிருக்கீங்களா இல்ல ப்ரோ யாபரோ நீ வேற ப்ரோ எஸ்டிஆர் மாதிரி தொட்டதோட அப்படியே துடிக்கலாம் இல்லை ப்ரோ அவனுக்கு சும்மா சொல்லிட்டு பட்டாம்பூச்சி பறக்கும் ப்ரோ நிறைய லவ் பார்த்தனால வேணாம்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டாங்களா நிறைய பேர்ல ப்ரோ ஒன்று தான் போனேன் செட் ஆகாதுன்னு வந்துட்டேன் ப்ரோ குமாரி ஒரு குமாரி ஒரு வீடியோவாறு எடுக்கணும் எவனை வச்சு எடுக்கணும்னு தெரியலையே ஆனவர் பத்தில் எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே ஒருத்த மாட்டிட்டான் டேய் ஆதி வா அவர் சேனல்ல எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா ஆமா டிகிரி போயிட்டு வரோம் சரி நீ சிங்கிளா இல்லை கம்ப்ளீட்டா நம்ம வேணா நம்ம எப்பவுமே சிங்கிள் தானா யானா நீ வேற இவன் சிங்கிளும் கிடையாது கம்ப்ளீட் கிடையாது ஒரு வானவில் நான் வந்து கம்ப்ளீட் தானா சர்வேஸ்ல இருப்பான் அவனு வீட்டுல டெய்லி கத்தி சண்டை தான் போட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லி நீ ப்ரொபோஸ் பண்ணா எப்படி அவங்க ஓகே பண்ண சொல்லிதான் பார்த்தோம் மடங்குனுச்சு அடுத்த நாள் தூக்கி போட்டு நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்னா சொல்லி அப்புறம் அப்படியே சொல்லி அவங்கள பிக்கப் பண்ணி இதெல்லாம் ஈஸியா வருமே யாரு நாளைக்கு ஏதாவது பிளான் இருக்கா அவுட்டிங் போறது இல்லைன்னா நாளைக்கு ஆளு காலேஜ் இந்த பிளான் இல்லை சாட்டர்டே தான் பிளான் அடாப்பா நீங்களும் போவீங்க அதனால சிங்கிள் ப்ரோ சிங்கிளா ஆமா ப்ரோ சிங்கிள் ஒன் சைடு லவ் பண்றான் நான் சிங்கிள் ப்ரோ ஒன் சைடா பார்த்துட்டு இருக்கிறேன் பிப்ரவரி 14 அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணா நடக்காது ராஜா வாய்ப்பு இல்ல ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்ட நடக்காது எல்லாத்தையும் தெரியும் ஓகேவா ஆனா ஒரு இமேஜினேஷன் தான் இதுவும் அப்படி வந்தா எனக்கு ஒரு மனுஷன் திருப்தியா இருக்கும் ப்ரோ வந்தாங்களா அவங்களால உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் ப்ரோ சரி ஓகே அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் பண்றது பொண்ணை லவ் பண்ணா ஹெல்ப் பண்ணலாம்டா நீ பண்றது ஆயாவை லவ் பண்ற அப்படிலாம் ப்ரோ உனக்கு சொல்றாங்க சொன்னாங்க இப்ப ஆயாங்கறாங்க அவனுக்கு சொல்றது இவன் தான் நம்ம காஜி தலை இல்ல ப்ரோ இவன் தான் காஜி தலை விடுதான் ப்ரோ காஜி தலை இவன் வாடவில் தலை பிப்ரவரி 14 அன்னைக்கு எல்லாம் கப்புள்ஸா ஜோடியா சுத்திட்டு இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட எல்லாம் கம்ப்ளீட்டா இருப்பாங்க அவங்கலாம் வெளியே சுத்துவாங்க அழிஞ்சு போகணும் அவங்கெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும் முன்னாடியே கலா போடுவாங்க நம்ம மிளகா போட்ட வாயில எப்படி இருக்கும் எரியுமில்ல அது பேர் வெறி 2K லவ் 90s லவ்லாம் இருக்கு அதுல உங்களுக்கு பெஸ்ட்னு இருக்கிறது என்ன 90s லவ்வோ இல்ல 2K லவ்வோ ப்ரோ எப்படி சொல்றது அவங்கள்ட்ட லவ் வந்து எதை நோக்கி போகுது லவ் நம்ம தலைவருக்கு தான் தெரியும் தலைவர் இவர் கத்தி சண்டை கை இவர் 90s கிட் வந்து வயல்காடு நம்ம 2K கிட்ஸ் வந்து ஓயோ கார்டு இப்போ வந்து ஓயோக்கு எண்ட் போட்டாங்க ஆதார் கார்டு தூக்கிட்டு போய் மேரேஜ்னு போட்டோ காமிச்சாதான் உள்ளார விடுவோன்ட்டான் பாவம் பசங்களாம் இப்போ ஏங்கி போய் கிடக்குறான் இவெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு வந்து 2K லவ் தான் வேணுமா இல்ல 90s மாதிரி லவ் பண்ணா உங்களுக்கு டவுட்டா தெரியல ப்ரோ எந்த லவ் வந்தாலும் சரிண்ணா பொண்ணு உண்மையா இருந்தா போதுண்ணா ஆமா ப்ரோ அவ்வளவுதான் இவர் சொல்லிட்டாரு சிங்கிளா இருங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க இந்த கமிட்டட் ஆகி தான் இவன மாதிரி நாசமா பாராதீங்க இவன் லவ் பண்றது பொண்ணா இருந்தா பரவாயில்ல உயிரை கொடுத்து கூட நாடு அடிக்கிற மாதிரி போய் சண்டை பண்ணலாம் அவன் வந்து ஒரு கிளவி லவ் பண்றான் அது ஓட முடியுமாண்ணா இது என்னன்னா நியாயம் என்ன கொடுப்பேன்
டிப்ஸா? இந்த மாதிரி பண்ணா பொண்ணுங்க வந்து உசாராயிருவாங்க. ரொம்ப சிம்பிள் மேட்டர்னா. பொண்ணுங்கள்ட்ட எப்படி இருக்கணும், அவங்கள நம்ம கண்டுக்கவே கூடாது. அவங்கள கண்டுக்காம இருந்தா அவங்க கண்டுக்காம தான் வேற பையன் பார்த்து போயிடுவாங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? 2.1 சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2.1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2.1ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 2.1 சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம பெல் ஆட்டி விட்டு போங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த இதே சொன்னேன். சர்வேஸ் வானவில் நண்பர் சதா, சந்தோஷ், ஒன்றரை, ரியா, சாமு, இவங்களாம் நாளைக்கு கண்டிப்பாக கமிட்டட் ஆயிருங்க. பக்கத்தில் ராயா கூட கூட்டு ஓடுங்க, மொத்தம் கமிட்டட் ஆயிருங்க.